ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட்வேர். இன்றைக்கி ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நெட் கிளாத்தை எப்படி ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணி நம்ம அழகான ஒரு ஆரி ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அண்டு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நெட் கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆரி ப்ளவுஸ் நம்ம போட தெரியும், எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். ஆனால் நெட் கிளாத்தை வந்து எப்படி ப்ளவுஸோட அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணணுன்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் நெட் கிளாத் வந்து எடுத்துக்குங்க. இது வந்து 2 டைப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆரி ப்ளவுஸில். நான் உங்களுக்கு இப்போது ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரஃபாக ஒரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து இது வந்து நீங்கள் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், சின்னதாக ஒரு கழுத்து நெக்கு ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஆரி ப்ளவுஸ் வந்து டிசைன் போடும் போது நெக் ஷேப் வரைவோம் இல்லையா, அதை வரைஞ்சிட்டு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக சின்னதாக வந்து மினி நெக் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இப்போ வரைஞ்சிக்குங்க. இது ஒரு நெக் ஷேப். இது வந்து ஷோல்டர் வரும் இல்லையா, அந்த பார்ட் இது இதில் வரைஞ்சிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெட் கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்க. நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் நம்ம டிசைன் பண்ணும்போது அது கொஞ்சம் இதுவாகும். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்புக்கு. ஸோ நான் வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நெட் கிளாத்தில் குண்டூசி வந்து குத்துங்க. எந்த அளவுக்கு டைட்டாக குத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நெட் கிளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா இந்த குண்டூசியை வந்து குத்துங்க. ஏன்னா சுருக்கம் இருக்கக்கூடாது. நெட் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணாலும் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 4 பக்கமாக வந்து நான் இதை போல் குத்திட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தில் வந்து சின்னதாக இந்த கட்டரை வச்சு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்குங்க. நான் எதுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன். சின்னதாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குண்டூசியை வந்து அட்டாச் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 2 விதமாகவும் நம்ம இதில் வந்து நெட் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணலான்னு. இப்போது அது ஒரு மெத்தட் மட்டும் நான் சொல்லித்தரேன். இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன்னு நான் 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போது சரி த்ரெட்டு எடுத்துக்குங்க. நீடில் பார்த்தீங்கன்னா துளிப் நீடில் 14 தான் நான் எடுத்து இருக்கேன். ஏன்னா நம்ம த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து துளிப் நீடில் தான் 14 தான் பண்ணுவோம். ஸோ அந்த நீடில் வந்து எடுத்துக்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த அளவுக்கு வேணுமோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா, அதை சுற்றி என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இந்த நெக்கை சுற்றி நம்ம வந்து போடணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக போடணும். பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து போடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நெட் கிளாத்தை வந்து நல்லா இழுத்து நீங்கள் அந்த குண்டு ஊசி குத்திட்டு நீங்கள் பண்ணும்போது தான் இது வந்து அவுட்புட் வந்து நல்லா வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து நெட் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் இழுத்து 4 பக்கமும் வந்து நல்லா இழுத்து நீங்கள் குண்டூசி வந்து குத்திட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். கொஞ்சம் லூஸானா கூட நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போடும் போது அந்த நெட் கிளாத் மட்டும் லூஸாக இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இது வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த நீடில் வந்து திருப்பி போடும்போது நீங்கள் வந்து மாட்டிக்கும். ஏன்னா இது வந்து வலையாக இருக்கிறனால மாட்டிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இது ஃபினிஷிங் ஸ்டேஜ் வர போகிறோம். லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், எண்ட் நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு இது மேலேயே வந்து நம்ம என்ன பண்ணோம், சிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு அது ஃபினிஷிங் வரும்போது நாட் போடணும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த குண்டூசி எல்லாம் எடுத்துருங்க. இது வந்து எப்படி கட் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா. இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் ஓனாக நீங்கள் கட் பண்ணுறீங்களோ கட் பண்ணுங்கள். நெட் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா நெட் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தப்பாக கட் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்ட உடனே நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. இது போட்டால் தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கே வந்து பண்ண முடியும். இது கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒட்டை வந்து கட் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள். சிசரில் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கட்டர் இருக்கு இல்லையா, இந்த கட்டர்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பக்கத்துலேயே மொபைல் வச்சுருக்கனால என்னால் கட் பண்ண முடியல. ஏன்னா உங்ககிட்ட கிட்ட காமிச்சா உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது வந்து கட் பண்ணிக்குங்க. அந்த நெக் ஒரு ஷேப்புக்கு ஏற்றாப்புல கட் பண்ணுங்க. நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து அந்த சரி த்ரெட் மேலே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நெட் கிளாத்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்த நெட் கிளாத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு ரொம்ப டைட்டாக நீங்கள் வந்து பின் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. கொஞ்சம் இந்த எக்ஸஸாக இருக்கலாம் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து மறைக்கிறதுக்காக நம்ம வந்து இது மாதிரி டிசைன் போல் நீங்கள் வந்து 3 செயின் சரி த்ரெட்டில் 3 செயின் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாகவும் போடலாம். அதை எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன். இந்த மிடில் எப்படி பண்ணணும் அதுவும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது கட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் போடும் போது இது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ நான் அந்த அளவுக்கு வந்து நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், 2 ரோ வந்து சரி த்ரெட் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ வந்து சரி த்ரெட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடித்த உடனே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நெட் கிளாத்தை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து 3 லைனில் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து 2 லைனில் 2 லைனோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் இதை கொடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 லைன் கொடுத்துட்ட பிறகு இது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதை எப்படி வந்து நெட் கிளாத்தை வந்து நம்ம இந்த கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணணும் அதுவும் நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போது நான் சரியில்
செயின் ஸ்டிச் வந்து ஒரு ரோ மட்டும்தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து சிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கனால நான் செயின் ஸ்டிச் வந்து ஒரு ரோ தான் கொடுத்தேன். நீங்கள் தேவைப்பட்ட 2 ரோ கூட கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் வந்து சில்க் த்ரெட் வந்து என்ன கலர் எடுத்துருக்கனோ ஸோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல நான் டார்க்காக எடுத்திருக்கேன். லைட் கலர் இருந்தாலும் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் இது சுற்றி வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்கள் ப்ளவுஸும் வந்து அழகாக இருக்கும். நெட் கிளாத் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டாச் பண்ணால் நீங்கள் வந்து போடும் போது தான் உங்களுக்கு அது தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா நெட் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டான கிளாத். அது வந்து கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் அது ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணும் போது கவனமாக பண்ணுங்கள். இப்போ இந்த இது தெரியுது இல்லையா, இந்த கிளாத்து அதை வந்து நீங்கள் வந்து கட்டரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது போயிடும். கத்திரிக்கோலை விட கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அழகாக இருக்கும். நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நெட் கிளாத்தில் வந்து நம்ம எப்படி டிசைன் போடலான்னு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். அது இல்லாமல் டீட்டெயிலாகவும் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஏன்னா வீட்டிலேருந்து ஆரி பழகுறவங்களுக்கு இந்த நெட் கிளாத்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கேன். ஸோ என் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. நிறைய பேர் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் மேலும் அப்லோடும் நான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது ஜஸ்ட்டு ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி என்ன தோன்றும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் அந்த கீழே வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போடும் போது அந்த கிளாத்து வந்து தெரியல பாருங்கள். நெட் கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியல. நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டரில் நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து வேகமாக கட் பண்ணக்கூடாது. பொறுமையாக பார்த்து கட் பண்ண. இதை சுற்றியும் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டில் நான் ஒரு ரோ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா வரும், க்ரியேட்டிவிட்டி வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கொடுத்து சுகர் பீடு வந்து ஆட் பண்ண, நான் சுகர் பீடு ஆட் பண்ணாமல் ஸ்டோன் செயின் வந்து எப்படி அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்தாலும் புது ஐடியா க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணலாம். நெட் கிளாத்தை வச்சு நிறைய டிசைன் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ B7000 க்ளூ இருக்குது இல்லையா, அதுதான் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால் நான் வந்து அந்த க்ளூ எடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன கலரோ உங்கள் சாரீக்கு என்ன கலர் அதுக்கேற்றப்ப நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் தான் நான் எடுத்துருக்கேன். என்கிட்ட ஸ்மால் சைஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டோன் செயின் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு சாரி த்ரெட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டியிருந்தால் அந்த அளவுக்கு லுக்கு இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், சில்க் த்ரெட்டும் சேர்ந்து சில்க் த்ரெட் ஒரு ரோ போட்டுட்டு நான் இது வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஒட்டும் போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் வந்து 2 ரோ கொடுங்க. சில்க் த்ரெட் வந்து 2 ரோ கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு ரோ தான் போட்டேன். நல்லா அந்த த்ரெட்டு வந்து தெரியாமல் அது பக்கத்தில் நல்லா வந்து ஒட்டி விடுங்க. நம்மளுக்கு அந்த கேப்பு வந்து தெரியக்கூடாது. கேப்பு தெரியாமல் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒட்டணும். இப்போ இது மேலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த ஸ்டோனை வந்து ஒட்டிட்டு அது மேலே எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் என்னுடைய வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோலலாம் போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு வீடியோலலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் இது மேலேயே வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு ஸ்டிச் போடணும். ஏன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ மட்டுமே நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது. அது மேலேயே வந்து ஸ்டிச்சு போட்டாரா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா நாம் இதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து ஸ்டோன் செயின் மேலே நீங்கள் வந்து ஸ்டிச்சு போடணும். 2 ஸ்டோனுக்கு நடுவில் மிடில் வந்து ஸ்டிச்சு போடணும். அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து சுகர் பீடு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ரோ ஃபுல்லாகவே சுகர் பீடு வந்து கொடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக ஆரி ப்ளவுஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட லுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், சுற்றி வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன், கொடுத்துன்னு இருக்கேன். நீங்களும் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்கலாம். என்னுடைய இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்னென்ன பண்ணணும் அந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய கிளாஸில் எல்லாம் ஜாயின் பண்ண விரும்பினா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், நீங்கள் காலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லிங்க்கில் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதை இப்போ நான் சொல்லித்தரேன். இதை விட டீட்டெயிலாக வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் கிளாஸில் ஜாயின் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நான் சொல்லி கொடுப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஆரி சேர்ந்து கற்றுக்கலாம். ப்ரோச்சஸ் டிசைனும் நீங்கள் வந்து கிளாஸும் சேர்ந்துக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்கும் நான் கற்றுத்தரேன். ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து கீழே வந்து எனக்கு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன கிளாஸுன்னு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே நான் சுகர் பீடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம சுகர் பீடு வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் பெரிய பீடு எடுக்கிறேன். நான் இது வந்து 4 mm பீடு. நீங்கள் வந்து 2 mm பீடு வந்து எடுக்கலாம். 2 mm பீடும் நீங்கள் போடலாம். 3 mm பீடு எந்த பீடு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இது ஐடியா மட்டும் தான் உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு என்ன ஐடியா வர்றோ, உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி வரும் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸை நீங்கள் அழகாக போடலாம். ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். நிறைய பேருக்கு வந்து சாதா நார்மல் ப்ளவுஸில் கூட நீங்கள் ஆரி வந்து பண்ணிடுவீங்க. ஆனால் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி அதை அட்டாச் பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து ஸ்டிச் போடணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ கிளாத்து வந்து நம்ம எப்படி வந்து அதை கட் பண்ணணும்னு இன்னும் நான் இல்லை சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே இந்த வீடியோ வந்து கட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதுவே நான் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த 4 mm பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம பெரிய பீடு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கிளாத் நெட் கிளாத்தும் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன்னு நான் இதில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த ஸ்டாண்டை வந்து என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுக்குங்க. ஸ்டாண்டை வந்து திருப்பி போட்டுட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன்,
இதில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்குங்க கிளாத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்காக போட சொன்னேன்னா, இப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் வந்து நான் போட சொன்னேன். ஏன்னா இப்போ கட் பண்ண போது கீழே நெட் கிளாத்தும் இருக்குது, இந்த கிளாத்தும் இருக்குது, ப்ளவுஸ் கிளாத்தும் இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணும் போது இந்த கட்டர் வந்து நெட் கிளாத்தில் படாத போல் நம்ம வந்து கட் பண்ணோம். ஏன்னா நம்ம கீழே பட்டுச்சுன்னா நெட் கிளாத்து வந்து டேமேஜ் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும், நம்ம பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிஸ்ஸரை கட் பண்ணுற விட இதை போல் கட்டர் வாங்கிக்கிங்க. கட்டரில் பண்ணும் போது நம்மளுக்கு அழகாக வரும், அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். நான் ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் பொறுமையாக தான் டைம் எடுக்கும், ஏன்னா இது பொறுமையாக தான் கட் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த நெட் கிளாத் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். டைமிங் ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு விஷயங்கள் வந்து தெரியாமல் போதும். ரொம்ப பெருசாக இருக்கிற வீடியோவை நான் வந்து ஷார்ட் பண்ணி தான் நான் அதுவும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கட் பண்ணும் போது இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அது மேலே வந்து படக்கூடாது, அதை போல் தான் கட் பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த கிளாத்லேயே வந்து படக்கூடாது, நெட் கிளாத்லேயே வந்து படக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இது கட் பண்ணிவிட்டு நெட் கிளாத்தில் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம பண்ணால் அது கொஞ்சம் அழகாக இருக்கும். அது என்னென்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிவிட்டு நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இதே போல் தான் வந்து இதை சுற்றி வந்து பொறுமையாக வந்து கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணுங்கள். சிசர் வேணால் நீங்கள் வந்து கட்டர்லேயே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். இது மினி ப்ளவுஸில் தான் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடலுக்காக தான் இது சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்கள் நெட் கிளாத் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு ஏற்றாப்போல் நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த ஜிக்ஸாக் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு அதை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, அதுக்குள்ளே தான் கட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், இது கட் பண்ணும் போது இது மேல் பகுதி, இது ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ணும் போது இப்படி தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணோம், அப்புறம் நம்ம நெட் கிளாத் வந்து அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக அந்த கட்டர் வச்சு நான் அந்த சிக்ஸாக் போட்டேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாத்தை வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது திருப்பி காமிக்கிறேன். இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி நம்ம வெளியே தனியாக எடுத்துட்டோம். இப்போது இந்த கிளாத் வந்து ப்ளைனாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். இல்லை வந்து நம்ம டிசைன் என்ன பண்ணோம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் என்ன பண்ணுறேன், அங்கங்கே உங்களுக்கு இந்த B7000 க்ளூ இருக்குது இல்லையா, அதை வந்து எங்கெங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்டோன் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ ஸ்டோன் ஒட்டும் போது இந்த கிளாத் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நெட் கிளாத்லேயே நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ண அந்த துணி வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம நீடில் யூஸ் பண்ணும் போது அது வந்து பார்த்து நீங்கள் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் இதே பிங்க் கலரில் இருக்கிற ஸ்டோன் வந்து நான் இதில் வந்து ஒட்டி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாவுக்காக நான் வந்து இந்த என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் வந்து இதில் ஒட்டி காமிக்கிறேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ண பிறகு இதோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த நெட் கிளாத் வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெட் கிளாத்
பெரிய கிளாத்தாக எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றா வந்து நீங்கள் நெட் கிளாத்தை அடியில் வச்சுன்னா அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்தை வச்சு இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ரிங்கில். அதை வந்து ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து மெயின் கிளாத்தை வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த மெயின் கிளாத்தில் நெட் கிளாத்தை இணைச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இது அங்கங்கே வந்து நான் நீங்கள் கிட்டக்கிட்டேயும் ஒட்டலாம், நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நீங்கள் ஒட்டலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து நெட் கிளாத்தில் குட்டி குட்டி ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.